பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. தெய்வ திரு மூவருடைய அருளை வேண்டி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கொள்வோம். குரு மகராஜ், அன்னையார், சுவாமிஜி மகராஜ் அவருடைய திருவருளை மீண்டும் வேண்டிக் கொள்வோம். அவருடைய அருளை வேண்டி இந்த வகுப்பை நாம் தொடங்குவோம். சுவாமிஜி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த கைவல்ய நவநீத வகுப்பு ஏற்கனவே நடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி. இந்த கைவல்ய நவநீதத்தில் 2 பகுதி இருக்கு. தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே சொல்லி அவரே சொல்லியிருக்கார். தத்துவ விளக்க படலம் முடிந்து சந்தேகம் தெளிதல் படலம், அதிலும் கூட 87 பாடல்கள் நடத்தி முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் குரு மகராஜனுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம், இங்கு மீதி பாடல்களை நம்ம பார்க்கணும் என்பது திருவருள். அந்த திருவருள் கூட்டி வைத்ததுனால இங்க நாம இந்த வகுப்புகளை மீண்டும் தொடர்ந்து பார்க்க முயற்சி செய்வோம். சந்தேக தெளிதல் படலம், அதுல 1 முதல் 87வது பாடல் வரை உள்ள கருத்துக்களை சுருக்கமாக தான் பார்க்க போறோம். சுருக்கத்திலும் சுருக்கம் சொல்லுவாங்க, ரத்தன சுருக்கமாக சொல்லுவாங்க. அதுபோல சுருக்கத்திலும் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக்கும். காரணம் என்ன, ஏற்கனவே கேட்டவர்கள் குறிப்பு இருந்தா பார்த்தா அழகா புரிஞ்சிக்க முடியும். இப்ப இந்த வகுப்பினுடைய முதலிலிருந்து தொடங்குற தத்துவ விளக்கப்படல வகுப்பு தபால் திருநகரில் இருக்கக்கூடிய தத்துவாம்சம் ஆசிரமத்தில் நடந்துகிட்டு இருக்கு. 28 பாடல்கள் முடிஞ்சிருக்கு. அதை கேட்பவர்கள் கூட இதை கேட்கலாம். நாளாக அந்த வகுப்புகள் நிறைவடையும் பொழுது இது அதோட சேர்ந்து கொள்ளும். ஆகினால ஏற்கனவே கேட்ட அன்பர்களுக்கு இந்த தகவல்களை நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த சந்தேகம் தெளிதல் படலம், இதுல ஏறக்குறைய 55 தலைப்புகளில சந்தேகங்களை சிஷ்யன் கேட்கிறான், அல்லது 55 விஷயங்கள் முக்கியமான தலைப்புகள்ல உபதேசிக்கப்பட்டுள்ளது. தத்துவ விளக்கப்படலத்தை, தத்துவ கருத்துக்களை சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்த பிற்பாடு குருவானவர் சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுத்த பிறகு சிஷ்யனுக்கு சந்தேகங்கள் வரணும். அப்படி சிஷ்யனுக்கு வருகின்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை குருவுக்கு இருக்கு. ஆகல சிஷ்யனுக்கு என்னெல்லாம் சந்தேகம் வருகின்றதோ அந்த சந்தேகத்தை எல்லாம் பொறுமையாக குருவானவர் விளக்கம் கொடுத்து கொண்டே வருகின்றார். தத்துவ விளக்கப்படத்தில் அழகா சொல்லிவிட்டார். இருந்தாலும் கூட இன்னும் தெளிவாக புரிய, சந்தேகம் இருந்தால் ஞானம் பலப்படாது. சந்தேகத்துடன் கூடிய அறிவை அறிவென்றே சொல்ல மாட்டோம். ஸ்தான நிகமன நியாயம் சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, ஞானம் பலப்பட இந்த சந்தேகம் தெளிதல் படலம் சொன்னார். நரர்குழி பறித்து மெல்ல நாட்டிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரப்பிக்கும் உபாயம் போல. ஒரு குழி பறித்து கம்பத்தை நாட்டிய பிறகு அது ஸ்திரமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், கல்லு மத்தெல்லாம் போட்டு நல்லா கெட்டி பண்ணி நிற்க வைப்போம். அது போல இந்த ஞானத்தை குருவான ஒரு சிஷ்யனுக்கு வழங்கினாலும் கூட ஒழுங்கா கேட்ட சிஷ்யனுக்கு சந்தேகம் வருகின்றது. அந்த சந்தேகங்களை முறையா கேட்கின்றார். ரொம்ப அழகான ஒரு வளர்ச்சி, அழகா இந்த உபதேசத்தை வளர்த்து செல்கின்றார். சிஷ்யன் கேள்வி கேட்க குரு சொல்வது, சிஷ்யன் இடத்துல இருக்கக்கூடிய சந்தேகத்தை நன்கு புரிந்து கொண்டு குரு பதில் சொல்வது, குருவை அடிக்கடி அவர் கொடுத்த ஞானத்திற்காக குருவை புகழ்வது, இதெல்லாம் நூலுக்குள்ள போனா ரொம்ப அற்புதமா இருக்கு. இதெல்லாம் நம்முடைய
மரபில் சம்பிரதாயத்தில் முறையாக சொல்லி கொடுக்கும் பொழுது எப்படிலாம் குரு சிஷ்ய அந்த உறவு சம்பந்தம் இருக்கு என்பதெல்லாம் அங்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரிகின்றது. அதில் 1 முதல் 5 பாடல்கள் முகவுரை. இந்த முகவுரையில என்ன சொல்லி இருக்கார் என்பதை ரொம்ப அழகா உரையாசிரியர் சொல்றார். தமது நிழல் போல தம்மை விட்டு பிரியாத அன்போடு பற்றி நிற்கக்கூடிய சத் சிஷ்யனை பார்த்து, சத் சீடன் சொல்றார். சத்குரு கேள்விப்பட்டிருக்கோம், இவர் சத் சிஷ்யன், நல்ல சிஷ்யன். அவனை பார்த்து மைந்தனே, குருவானவர் சிஷ்யனை மகனாத்தான் நினைப்பார். குரு சிஷ்யர்கள் தான் பிள்ளை, சிஷ்யனும் குருவை தந்தையே சொல்லுவோம். மைந்தனே, நாம் இதுகாரும் கூறியபடி யான் என்பதும் எனதென்பதும் தன்மை முன்னிலை முதலியன ஆகிய விகற்பங்கள் எல்லாம் ஒழிந்து, நான் எனது என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் ஒழிந்து கூடஸ்த ஸ்வரூபமாகிய சாட்சி மாத்திரமாக இருக்கின்றனையோ. அவர் கேட்கிற, நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கேட்டிருக்க, நீ அந்த சாட்சியான பிரம்ம மாத்திரமா இருந்துகிட்டு இருக்கியா? அந்த பிரம்ம தத்துவத்தில் உன்னுடைய மனது நிலை கொண்டுள்ளதா, நிலை பெற்றுள்ளதான்னு கேட்கிறார். மனதினிடத்தில் இருந்த சந்தேகங்கள் எல்லாம் ஒழிந்தனவா, எல்லா சந்தேகங்களும் தீர்ந்துடுச்சான்னு கேட்கிறார். சந்தேகம் வந்தா குருவுக்கு சந்தோஷம் தான். ஏன் தெரியுங்களா? சந்தேகம் வர அளவுக்கு கவனமா கேட்டிருக்கான சிஷ்யன். அதனால சந்தேகம் வந்தா நம்ம அதை அப்படியே வச்சிருக்க கூடாது. குரு இடத்துல முறையா கேட்டு தெளிவு பாருங்க. படிச்சா சந்தேகம் வரத்தான் வரும். அது கேட்கிறார். மனதினிடத்தில் இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் ஒழிந்தனவா? இந்த 5 பாடல்ல வர கருத்து இது. தெளிவடைந்த உள்ளத்தின் இடத்தில் இரண்டற்ற ஐக்கிய நிலை சித்தித்ததா? ரெண்டில்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய அத்வைதம் உனக்கு வந்து இருக்கா? அத்வைத நிலையில் நீ இருக்கின்றாயா? உன்னுடைய அனுபவம் யாது? கூறுவாயாக என்று கருணையோடு கேட்டாராம். அழகா சொல்றார் உரையார், கருணையோடு கேட்கிறார். சிஷ்யன் சொல்றான், குருநாதரே, தாங்கள் கருணையோடு கூடிய தங்களுடைய உபதேசம் இருக்க, அது ஞானாதித்யன் முன், அழகா சொல்றார். ஞானாதித்யன்னா, ஆதித்யன்னா சூரியன் தானே, ஞான சூரியன் முன் அடியேனுடைய அஜ்ஞானமாகி இருளும், என்னுடைய அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இருள் சென்று விட்டது. இருள் போனது மட்டுமல்ல, அதனுடைய நிழலும் போயிடுச்சுன்னு சொல்றான். அழகா சொல்றார். ஆமா, சந்தேகங்களாகிய அந்த அஜ்ஞான இருளும் நிழல்களும் எங்கேனும் தலை காட்டி நிற்குமா? சூரியன் வந்த ஒருபாடு இருள் இருக்குமா? இருக்காது. ஆயினும் அங்கதான் இருந்தாலும் ஒரு மந்திரவாதியினால் ஓட்டப்பட்ட பேயானது தேகத்தை விட்டு நீங்கிய பிறகு, நல்ல ஒரு உதாரணம் கொடுக்குறார். பேய் பிடிச்சிருக்கிறவன மந்திர சக்தியினால மந்திரவாதி ஓட்டி விட்டாலும் கூட அது மறுபடியும் வந்து சேராத வகையில் எந்திரம் எழுதி கட்டுவது போல் பேய் போயிடுது, இருந்தாலும் மறுபடியும் வந்துடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஞாபகப்படுத்துறார். எந்திரம் எழுதி கட்டுவது போல தங்களுடைய அரிய ஞான உபதேசத்தால் அஜ்ஞானமாகிய மயக்கம் ஒழிந்த போதிலும், என்ற அஜ்ஞானமெல்லாம் தீர்ந்து விட்டது இருந்த போதிலும், என் அனுபவம் உறுதிப்படும் வரை, திருடப்படும் பொருட்டு அடியேன் தங்களை கேட்டு தெளிந்து கொள்ள கூடிய சில ஐயங்கள், சந்தேகங்கள் இருக்கு. சிஷ்யன் சொல்றான். அந்த பாடல்ல இருக்க கருத்துக்கள் நான் அப்படியே சொல்றேன். 1 முதல் 5 வரை உள்ள விஷயங்கள் இது. அவற்றை சந்நிதியில் விண்ணப்பம் செய்து கொள்கின்றேன். குருவனுடைய முன்னிலையில சந்நிதின்னு சொல்லுவாங்க. சந்நிதி மாத்திரேன்னு. இப்போ கோயில்ல இருந்து சந்நிதி சொல்றோம். உங்கள் முன் நான் விண்ணப்பித்துக் கொள்கின்றேன் சொல்ற முறை இருக்குல்ல, குருவெட்டதான் சொல்ற. உங்களுடைய சந்நிதி முன் நான் விண்ணப்பித்துக் கொள்கின்றேன் அப்படிதான் கேட்கணுமா? முறை இருக்கு கேட்கறதுக்கு. சுவாமிகள் முன்னர் மகா வாக்கியங்களை உபதேசித்த பொழுது, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம முதலிய மகா வாக்கியங்களை சொல்லி என்ற ஐயங்களை தீர்த்து எனக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசித்த போதிலும், உனது நிஜ ஸ்வரூபத்தை நீ அறிதே என்று சொன்ன பொழுதிலும், அருளிய பிறகும் கூட அகண்டாகார ஸ்வரூபமாகிய பிரம்மமானது
சுருதி வாக்கியத்திற்கு எட்டாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஞானம் இருக்கே சுருதி வாக்கியங்களால் மட்டும் எட்டாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வாறு உன் மனதினால் உன்னை தெரிந்து கொள் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, இந்த பிரம்மமானது துக்கமுடைய மனதினால் உணர்ந்து கொள்ள முடியாததாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த உபதேசத்தில் சொல்லிடுறார் தத்துவ விளக்க படலத்துல. புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே யோசனையா இருக்கும். ஆகினால அவங்களுக்கு கடினமா இருந்தாலும் இதுக்கு மேல சொன்னோம்னா மறுபடியும் பழைய வகுப்பெல்லாம் எடுக்க வேண்டியது உண்டு. இதுதான் கேட்கறது. துக்கமயமான மனதிற்கு எட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எட்டுன்னு சொல்றீங்க, எட்டாதுன்னு சொல்றீங்க. எனக்கு 2 சந்தேகம் வந்திருக்கு. அதை நீங்கள் நீக்கி அருள வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறோம். இதுதான் முதல் 5 பாடல்கள்ல சிஷ்யன் குரு இடத்துல கேட்ட சந்தேகம். அடுத்து 6 முதல் 14 ஸ்லோகங்கள், 14 பாடல்கள். ஸ்லோகம்னே வருது, என்ன பகவத்கீதை மட்டும் நடத்தி இங்க பாடல்கள் 6 முதல் 14 பாடல்கள்ல இந்த 2 சந்தேகத்துக்கு பதில் என்ன? மனதுக்கு எட்டுன்னு சொல்றீங்க, எட்டாதுன்னு சொல்றீங்க. சுருதியினால் உனக்கு தெரியும் சொல்றீங்க, முடியாதுன்னு சொல்றீங்க. இந்த 2 சந்தேகத்துக்கு எனக்கு பதில் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஆகம பிரமாணத்தால் அறி என்றும், வாக்குக்கு எட்டாது என்றும், இதயத்தால் உணர்வா என்றும் நீங்க சொல்லி இருக்கீங்க. ஆமா, அப்போ சொல்லுக்கு எட்டுமா, சொல்லுக்கு எட்டாதா? மனதுக்கு விளங்குமா, மனதுக்கு விளங்காதா? இதை எப்படி நான் புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சொல்றீங்க மனதுல எட்டுன்னு சொல்றீங்க, மனதுக்கு எட்டாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப விளக்கமா இந்த ஒவ்வொரு பாடலும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் விளக்கமா வகுப்பா கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் சுருக்கமா இப்படிதான் சொல்றேன். இது சாரம் இதுதான். இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? மனதால் விளங்கும் என்பதையும் மனதுக்கு விளங்காது என்பதையும் எப்படி நான் புரிந்து கொள்வது? ஒரு இடத்துல இந்த இதுல ஜோக்ல சொல்லுவாங்க, போகும் ஆனா போகாது. அது போல விளக்கம் சொல்றீங்க, விளக்காது சொல்றீங்க, எப்படி சுவாமி இது அப்படின்னு சொல்லி கேட்க. வார்த்தைக்கு எட்டும் வார்த்தைக்கு எட்டாது. இந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து வைக்க வேண்டும் என்று 6வது பாடல் முதல் 9வது பாடல் வரை நான் கேட்டுடலாம். அதுக்கு பதில் என்னன்னா, பிரம்மம் மனதின் விருத்தி என்ற பாகத்திற்கு மட்டும் எட்டும், பலம் என்ற பாகத்திற்கு எட்டாது சொல்லி பார்த்தோம். விருத்தி வியாப்தி, பல வியாப்தி, அதெல்லாம் பார்த்திருக்கோம், அந்த வகுப்புள்ள பார்த்திருக்கோம். அடுத்து 10 முதல் 14வது பாடல் வரை மனதுக்கு விளங்கும் விளங்காது என்பது எப்படி என்று தெரிவிக்கின்றார். எப்படிப்பட்ட மனதுக்கு விளங்கும்? சாதாரணமா சொன்னோம்னா நல்ல பண்புள்ள, பக்குவம் உள்ள, சம்ஸ்காரம் உள்ள, தெளிவான, தூய்மையான மனதுக்கு எட்டும். அழுக்கடைந்த மனதுக்கு எட்டாது. இது மேலோட்டமான அர்த்தம். நல்ல சம்ஸ்காரம் உள்ள, பக்குவம் உள்ள மனதிற்கு எட்டும், மற்ற மனதிற்கு எட்டாது. தாய் மலர்னு சொல்றார். பொய் வளரும் நெஞ்சினரில் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகாரமாய் போக்குவரவற்ற பொருளே அப்படின்னு சொல்றார். அதனால மனதுக்கு விளங்கும் விளங்காது சொன்னா, நல்ல பக்குவம் உள்ள, வைராகியம் உள்ள, விவேகாதி சம்ஸ்காரங்கள் உள்ள, விவேக வைராகியம் உள்ள, சாதன சக்தி சம்பத்தி உள்ள மனதுக்கு எட்டும். அது இல்லாத மனதுக்கு எட்டாது. இதுதான் மேலோட்டமான விஷயம். பதில். அடுத்து ஒண்ணு ஆழ்ந்த ஒரு கருத்து இருக்கு. இப்போ நான் இருக்கிறது எனக்கு தெரியுதா தெரியலையா? எங்க பார்த்தாலும் இருட்டு இருக்கு, யாருமே தெரியல. யாருமே தெரியலனாலும் நான் இருக்கிறது எனக்கு தெரியுதா தெரியலையா? யாராவது கேட்டேன்னு சொல்றான், எங்க இருக்கீங்க, நீங்க இருக்கிறீங்களா? நான் இருக்கேன் சொல்றேன். நான் என்று உணர்வாக நாம் இருப்பது நமக்கு எப்பொழுதும் தெரிகின்றது. உறக்க கனவு தவிர மீது நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஆழ்ந்த உறக்கத்து ஒண்ணுமே தெரியல. ஆக நான் இருப்பது எனக்கே தெரிகிறது. அதை தெரிவிக்க வேறொரு ஆள் தேவையில்லை. யார் இடத்துல போயிட்டு நான் இருக்கிறேன்னா சொல்லுங்கன்னா எப்படி இருக்கும்? நான் இருக்கிறேன்னா நீங்க சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவோம்? நான் இருப்பது எனக்கு நன்கு தெரிகின்றது. எனக்கு வேறான ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னொரு ஆளுடைய துணை தேவை. அவர் இருக்கிறாரா, இவர் இருக்கிறா கேட்கலாம். நான் இருக்கிறேன்னா பார்த்து சொல்லுங்க, யாருன்னா போய் கேட்போமா? நான் இருப்பது எனக்கு எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. சூரியன் இருக்கானே, சூரியனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சூரியன் தேவையில்லை. சூரியனை சூரியனுடைய வெளிச்சத்திலே நாம
தெரிந்து கொள்கின்றோம். அதுபோல நானாகவே உள்ள அந்த பிரம்மத்தை அறிய, அந்த பிரம்மத்தை காட்டித்தர வேறொன்று தேவையில்லை. இதெல்லாம் உயர்ந்த பிலாசபி தான். தத்துவ விளக்க படத்துல சொல்லிட்டார். அது சுருக்கமா சந்தேகம் தெளிதல் படத்துல பார்த்ததை சொல்லிட்டேன். சுருக்கத்துல சுருக்கம். அப்ப இதை கேட்டு என்ன பண்ணுன்னா, உங்க மனதுல சந்தேகம் வந்ததுன்னா அடுத்த வகுப்புகள் இருக்கு, அந்த வகுப்புகளை நாம பார்த்து தெளிவுபடுத்திக்கலாம். ஆக என்னை காட்டி தருவதற்கு வேறொரு ஆள் தேவையில்லை. நான் இருப்பது எனக்கே எவர் எவிடென்ட், செல்ஃப் எவிடென்ட். தெரிஞ்சுக்கிட்டு தான். அது பல வியாப்திக்கு அந்த எட்டாது, விருத்தி வியாப்திக்கு எட்டு. அப்ப விருத்தி வியாப்தி பல வியாப்தி என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அதை நம்ம நல்லா விஸ்தாரமாவே நாம் அதை விளக்கமா பார்த்திருக்கின்றோம். அடுத்து 15 முதல் 18வது பாடல் வரை ஒரு சந்தேகம், 3வது சந்தேகம். முதல் 2 சந்தேகம் என்ன? எட்டுமா எட்டாதா, வாக்கு கெட்டுமா வாக்கு கெட்டாதா, மனதுக்கு விளங்குமா மனதுக்கு விளங்காதா, அந்த சந்தேகம். அதுக்கு பதில் சொன்னாங்க. 3வது சந்தேகம் 15வது பாடல் முதல் 18வது பாடல் வரை மனது சமாதியிலே இருப்பது என்பது எப்படி, அடுத்த ஒரு கருத்து. புரிஞ்ச பிற்பாடு மனது அப்படியே இருந்துகிட்டு இருக்கணுமே இல்லையா? அப்படி இருக்கிறது எப்படி சுவாமி சொல்லுங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். இந்த கேள்வியெல்லாம் புதுசா கேட்டாலும் கூட, இங்க புதுசா தெரிஞ்சாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் தத்துவ விளக்கப்படத்துல குருவானவர் சொல்லி அது நிறைய கேட்டிருக்காரு. அதை வச்சுதான் இங்க சந்தேகம் கேட்கிறார். வஞ்சகமில்லா பரமார்த்த குருவே. வஞ்சகமில்லான்ற வார்த்தை எதுக்கு போடுறாங்கன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதை எனக்கு ஒரு குறையில் வைக்காம அப்படியே சொல்லி கொடுக்குறீங்க, மறைச்சு வைக்கல. வஞ்சகமில்லா பரமார்த்த குரு, அதுதான் வேதாந்தத்துல குருவுடைய விசேஷம். என்னன்னா, தனக்கு ஏதோ சில விஷயங்கள் சரியா சிஷியனுக்கு தெரியாத வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை. தனக்கு தன்னோட குரு என்னெல்லாம் அறிவை கொடுத்தாரு அந்த அறிவை அப்படியே மொத்தமா சிஷியனுக்கு கொடுத்துடுறாரு. வஞ்சகமில்லா பரமார்த்த குருவே சிஷியன் கேட்கிறார். அலைபாய் மனதை ஒரு இடத்துல அமர வைப்பது எப்படி, அந்த கேள்வி திருப்பி போட்டா எப்பொழுதும் சமாதியிலே இருந்துகிட்டு இருக்கிறது எப்படி, அதை விட அலைபாயும் மனதை ஓரிடத்தில் அமர வைக்க முடியுமா முடியாதா, இதுதான் கேள்வி. தியானத்துல கூட மனது அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். அலைப்பாஞ்சிட்டு இருந்தாதான் அதுக்கு பேர் தான் தியானம். அந்த அலைப்பாயிர மனது அமர்ந்து விட்டால் அதுக்கு பேர் தான் சமாதி. நிறைய பேர் தியானத்திலே சமாதியோட பலன் எதிர்பார்ப்பாங்க. தியானம் பண்ணும்போது மனது அப்படி இப்படி போயிட்டு தான் இருக்கும். அந்த காலத்து கடிகாரத்தை பெண்டுலம் இப்படி இப்படி ஆடும் பாருங்க, அது மனது அப்படி இப்படிதான் போவோம். நிறைய ஆடும், சில பேர் கொஞ்சமா ஆடும். இப்படி அலைபாய் மனதை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது எப்படி சுவாமின்னு சொல்லி கேட்க முடியுமா முடியாதா? குருநாதர் சொல்றார், முடியும். கீதையில அபியாசத்தினால் வைராகித்தான் முடியும் ஒரு இடத்துல சொல்றார் அப்படின்னு கேட்ட கேள்வி. அதே போலதான் இங்க இந்த கைவல்ய நவநீதத்துல என்ன விசேஷம்னா, பகவத்கீதை கருத்துக்கள், பிரம்மசூத்திர கருத்துக்கள், உபனிஷத் கருத்துக்கள், பஞ்சதசி கருத்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அழகா திரட்டி எடுத்து கொடுத்துருக்கார். படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முன்னூர் இல்லையா, குடங்கள் நிறைத்து வைத்தார் போல குறவர்கள் எல்லாம் காட்சி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்றார். கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அற்புதமான டெக்ஸ்ட். முடியுமா முடியாதா கேட்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, முடியும்னு சொல்லி சொல்றாரு. சரி, முடியும்னா நான் என்ன பண்ண சாமி, அதுக்கு வழி என்ன? ஒரு இடத்துக்கு போனோம்னா வழி கேட்கணும் இல்லையா? ராமகிருஷ்ண சமாஜத்துக்கு வரணும்னா எப்படி வழி போகணும்? அது போல மனதை அடைக்கி ஒரு இடத்துல இருக்க வைக்க முடியும்னா அதற்கு உபாயம் என்ன? அதுக்கு முதல் உபாயம் சொல்றார், ரஜஸ் தமோ குணங்களை கொஞ்சம் குறைத்துக்கொள், சத்துவ குணத்தை அதிகமாக்கிக்கொள். அது எப்படி அதிகமாக்குறது குறைக்கிறது என்பதெல்லாம் உபாயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க. இங்க அவர் சொல்றது முதல்ல தமோ குணத்தை குறைச்சிக்கோ, ரஜோ குணத்தை குறைத்துக்கொள், சத்துவ குணத்தை அதிகமாக்கிக்கொள். தமோ குணம் என்பது எப்பொழுதும் ஒரு மாதிரி சோம்பி இருப்பது, ரஜோ குணம் என்பது எப்பொழுதும் அப்படியே ஒரு மாதிரி செயல்பட்டு கொண்டு மனதை அலைப்பாந்துக்கிட்டு இருக்கு. சத்துவ குணம் என்பது அமைதியாகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய தன்மை. அது ரெண்டுத்தையும் குறைச்சி சத்துவத்தை வளர்த்துக்கொள். அதற்கு வழி என்ன? தமசையும் ரஜசையும் குறைச்சி சத்துவத்தை வளர்க்கறதுக்கு வழி என்ன? நிறைய ஜபம் பண்ணு. பஞ்சாட்சர ஜபமோ உனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ மந்திரத்தை நிறைய லட்சணம் கணக்கா நிறைய ஆவர்த்தி பண்ணு, மனசுல ஜபம் பண்ணு, பாராயணம் பண்ணு,
சிவபுராணமோ விநாயகராவோ கந்த சஷ்டி கவச்சமோ எத்தனையோ இருக்கும். நிறைய நூல்கள் நம்ம தேசத்துல இருக்கு. தேவாரம், திருவாசகம், பாராயணத்தை வச்சுக்கணும், பாராயணம். அப்புறம் அதுக்கும் இருந்து சத் சங்கம், சாதுக்கள் சங்கம், நல்ல விஷயங்களை பேசக்கூடிய இடத்துல போய் உன்னை நீ பொருத்திக்கொள். ஆரம்பத்தை புரியுறதோ புரியலையோ போய் உட்காருன்றார். அது சத் சங்கம். சத் விஷயத்தை பற்றி பேசுவது, சத்தான விஷயத்தை பேசுவது, அல்லது பிரம்மத்தை பற்றி, இறைவனை பற்றி பேசுகின்ற அந்த விஷயங்களும் சத் சங்கம். சத் சங்கத்துல போயிருன்றார். தமோ குணம் போகணும், ரஜோகுணம் போகணும், சத்துவம் வரணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னா ஜபம், தியானம், பாராயணம், சத் சங்கத்தெல்லாம் உபாயமா சொல்றார். இதெல்லாம் பயன்பட சிஷ்யான்னு சொல்றார். சன்மார்க்கம், நல்ல மார்க்கத்தில் சென்றால் சித்த ஏகாகிரதை, மன தூய்மை கிடைக்கும். அப்ப எப்படி புரியுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு கண்ணாடி, பிளைன் கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி முன்ன இன்னொரு கண்ணாடியை வச்சா என்ன தெரியும்? ஒரு சிறிதும் விகல்பம் இல்லாத தூய்மையான கண்ணாடி எப்படி தெரியும்? ஒரு கண்ணாடி இன்னொரு கண்ணாடி வச்சு என்ன தெரியும்? கண்ணாடி முன்ன நாம போனீங்கன்னா நம்மளை காட்டி தரோம். ஒரு கண்ணாடி முன்ன இன்னொரு கண்ணாடி வச்சா கண்ணாடி தான் தெரியும், தூய்மையா தெரியும். அதுபோல தூய்மையான மனதிற்கு இந்த பிரம்ம ஞானம் எட்டும், விளங்கும், புரியும். அப்பொழுது மனதும் தெளிவாக அமைதியாக இருக்கும் சொல்றார். உதாரணம் ரொம்ப அழகா சொல்றார். மனதும் தெளிவா இருக்கு. எதனால? நல்ல ஜபம், தியானம், பாராயணம், சத்து விஷயங்களை சிந்தனை செய்யணும், சத் சங்கத்தினால, தத்துவத்தை தெரிஞ்சதுனால அந்த தூய்மையான மனதில தூய்மையான அந்த பிரம்ம தத்துவம் தெளிவாய் புரியும் சொல்ற. அப்ப வேதம் தெரியாமல் பிரம்மம் தெளிவாய் விளங்கும் சொல்ற. மனம் என்பதை ஒதுக்கிட்டாங்க. என்ன இருக்குன்னா என்ன இருக்கு? அதுதான் இருக்கு, அதுதான் பிரம்மம், அதுதான் இருக்கு, அதுவே தான் இருக்கு, அது மட்டும்தான் வேற எதுவும் இருக்கு. நான் எனவும் நீ எனவும் நடுவே முளைத்த மனதை அப்படி சொல்றாரு பாரு. பிரிச்சு வச்சு மனசுதான். அந்த மனதை ஒழுங்குபடுத்தணும் அல்லது விளக்கி வைக்கணும். அப்ப என்ன இருக்கு தெரியும்? தெளிவாய் உனக்கு விளங்குன்னு சொல்றாரு. அடுத்து 19வது பாடல் முடிந்தார். 19வது பாடல்ல 4வது சந்தேகம் கேட்கிறார். மனோநாசம் பற்றி விசாரம். இது ஒரு பெரிய தலைப்பு, மனோநாசம். ஆமா, ஏகமாய் மனம் இறந்தால், இந்த மனம் நாசமானால் சந்தேகம் வந்துடுது சிஷ்யனுக்கு. பிராரப்த கர்மாவை எப்படி அனுபவிக்க முடியும்? மனமே இல்லாத போயிடுச்சுன்னா அனுபவங்கள் எப்படி வரும்? அதுக்கு சொல்றார், மனோநாசம் என்பது சிஷ்யா 2 விதமா இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய சப்ஜெக்ட், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் சொல்லிட்டேன், சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் புதுசாக வந்து போர் அடிச்சா கொஞ்சம் பொறுத்துக்குங்க, வேற வழி இல்லை. மனோநாசம் 2 விதம். அதை 20, 21வது பாடல்கள் அழகா சொல்றாரு. மனோநாசம் சொரூப நாசம் என்றும் அரூப நாசம் என்றும் 2ஆக வகுத்துரைப்பார்கள் பெரியோர்கள். அதுக்கு அந்த பாடல் வரியிலே பாருங்க, உங்ககிட்ட புத்தகம் வந்து அதை பாருங்க. 20வது பாடல், 21வது பாடல்ல, குருவிடம் சந்தேகம் கேட்காத ஜீவன் முக்தனிடத்தில், வினவாத ஜீவன் முக்தனிடத்தில் ஒன்றும், விதேக முக்தனிடத்தில் ஒன்றும் மேவும் கண்டார். ஜீவன் முக்தனிடத்துல ஒன்றும், விதேக முக்தனிடத்துல 2 இருக்கும். வினவாதம் சொல்லி சொன்னா குரு இடத்துல கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான், சந்தேகமும் அவனுக்கு இல்லை, சந்தேகமே கேட்காத ஜீவன் முக்தன் சொன்னார். அப்ப ஜீவன் முக்தி என்பது என்னன்னா சந்தேகமே இல்லாத அறிவு பெற்று விட்டோன்னு சொல்லி அர்த்தம். எந்த சந்தேகமும் இல்லை. 2 பேருக்கு சந்தேகம் வராது. நல்லா கேட்டு புரிஞ்சவங்களுக்கு சந்தேகம் வராது, ஒண்ணுமே கேட்காதவங்களுக்கு சந்தேகம் வராது. ஆமா, வினவாத ஜீவன் முக்தனிடத்தில் ஒன்றும், விதேக முக்தனிடத்தில் ஒன்றும் மேவும் கண்டா. ஜீவன் முக்தனிடத்தில் உருவ நாசம், விதேக முக்தனிடத்தில் அருவ நாசம். ஆமா, ஜீவன் முக்தனிடத்தில் உருவ மனம் மட்டுமே இருக்கும். அப்படின்னா என்னன்னா, சத்துவ பாகமாகிய அருவ மனம் விதேக முக்தன் இடத்தில் இருக்கும். விதேக முக்தில் அதுவும் நாசம் அடைந்து விடும். உருவ நாசம் சொல்லி சொன்னா சொரூப நாசம், சம்ஸ்கிருதத்துல சொரூபம். இன்னொரு வகையில வார்த்தை சொல்லணும்னா சுருக்கமா, ரஜஸ் தமஸ் நசித்தல் சொரூப நாசம் சொல்றோம். ரஜோகுணமும் தமோ குணமும் நம்மை மயக்கமடைய வைக்கக்கூடிய, சோம்பலுடன் கூடிய நம்ம அஜ்ஞானத்தில் வைக்கக்கூடிய அந்த ரஜோகுணமும் தமோ குணமும்
ரெண்டுமே என்னன்னா முற்றிலும் குறைந்திருத்தல், முற்றிலும் குறைந்திருக்கும். அதுக்கு பேரு சொரூப நாசம். அறியாமை, விபரீதம், சந்தேகம், இவைகளின் நாசமே சொரூப நாசம் சொல்ற. அறியாமை போயிடுச்சு, சந்தேகம் போயாச்சு. விபரீத பாவனைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பாவனைகள். நான் பிரம்மமா தெரிந்தாலும் மறுபடியும் என்ன ஆயிடுதுன்னா, நான் இவன், நான் அவன், நான் அப்படி இப்படி, எனக்கு அது இல்லை இது இல்லை, இந்த எண்ணெல்லாம் மறுபடியும் பழைய பழக்க வாசனைகள், அதெல்லாம் போறதுதான் சொரூப நாசம் சொல்றார். அதுதான் மனம் முழுக்க நாசம் அடைஞ்சின அப்படிலாம் இல்லை. ரொம்ப அழகா இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு தான். தமஸ் ரஜஸ் நீங்கிய பின் உள்ள சத்துவத்திலேயே இருக்கின்ற மனது அல்லது சூக்ஷ்ம சரீரம் அடங்குதலே, சமஷ்டியில் கலந்து விடுதலே அருவநாசம். மனோநாசம் வருமானு கேட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதுல அருவநாசம், சொரூப நாசம். சொரூப நாசம் என்பது இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் அமைதி அடைந்து விடுவது, ஒடுங்கி விடுவது, அது சொரூப நாசம். அருவ நாசம் என்பது சத்துவகுணம் மேலோங்கிய மனதோடு ஞானத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஜீவன் முக்தன் இறக்கும் பொழுது இந்த அருவமும் மனமும் அதோட அழிந்து விடுகின்ற, அல்லது சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்மத்தில் கலந்து விடுகின்றது. அதான் சொல்ற, தமஸ் ரஜஸ் நாசமாவது சொரூப நாசம், சத்துவமும் நாசமாவது அருவ நாசம். ரொம்ப இதெல்லாம் ஆழமான விஷயங்கள். ஏற்கனவே குறிப்புகள் இருந்தா பாருங்க, ரொம்ப அழகா விளங்கும் இந்த விஷயங்கள்லாம். அடுத்து 22வது பாடல்ல ஐந்தாவது சந்தேகம், அதுக்கு பதில் சொல்றார். செயல் செய்து கொண்டே இருந்தால் எப்படி சுவாமி மனசு ஒருமுகப்படும், சமாதி கூடும்? கேட்டுடுறோம், இருக்கிறது தானே. எப்ப பார்த்தாலும் என்ன செயல்பட்டுக்கிட்டே இருந்த மனசு எப்படி சுவாமி ஒருமுகப்படும், சமாதி கூடும்? சமாதினா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அப்படியே ஏதோ இறந்து போனவங்கள உள்ள வச்சு அப்படியே கட்டிட்டு அந்த சமாதி தான் நமக்கு ஞாபகம் வருது. இருக்கும்பொழுது மனதை அமைதி அடைய வைத்து அமைதி அடைந்த மனதோடு அமர்ந்து இருப்பது அர்த்தம். ஆமா, மனம் ஒருமுகப்பட்டிருப்பதுன்னு அர்த்தம். விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் விகல்பம் என்றோ, மனம் அலைந்து விடாதோ? பாடல் இருக்கு. ஆமா, விவகாரத்துல வேற்றும் உணர்ச்சி தானே வரும். எப்படி அத்வைத பாவனை வரும், ஒற்றும் உணர்ச்சி எப்படி சுவாமி வரும்? அப்படி சொல்லி சொன்னார். ரொம்ப அழகா சொல்றார். ஞானம் வந்த பிறகு மனதுடைய ஆழ் மனதில் அவனுக்கு அந்த பிரம்ம ஞானம் எப்பொழுதும் நன்கு நிலை பெற்று இருக்கத்தான் இருக்கும்பா. ஆழ்மனம் பிரம்மத்தினிடத்தில் ஈடுபட்டு இருக்கும். மேல் மனம் தான் விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும். மேல் மனதுல விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும் ஞானிக்கு. ஆமா, அதான் சொல்றார். அப்படிப்பட்ட ஆளை விட்டா யாரும் வரல, நான் மறுபடியும் உள்ள போயிடுவார், ஆழ் மனதுக்கு போயிடுவார். ஆமா, ஆகினால விவகாரம் செய்தாலும் ஞானம் எப்பொழுதும் மனதிற்குள் இருக்கும். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ சிறு வயசுல படிச்சோம், 2 2 4 அப்படி சொல்லி படிச்சு வச்சுங்க. அப்புறம் எப்போ தேவைய கணக்கு போடுறது என்ன வந்துடும், 2 2 4 அறிவு வந்துடும். அதுக்காக எப்போ பார்த்தா 2 2 4 2 2 4 சொல்லிட்டு இருப்போம். எப்போ வேணுமோ அந்த ஞானம் நமக்கு வந்துடும், தேவையானது. அது போல இந்த ஞானிக்கு மனதில் நான் அந்த என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த வடிவாகிய பிறவாத நித்தியமான பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற ஞானம் உள்ள இருக்கும். அவர் மேல் மனதில் விவகாரம் செய்துகிட்டு இருப்பார். எப்ப தேவையோ அந்த ஞானம் மறுபடியும் அவர்களுக்கு வரும். விவகாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவகாரம் செய்தால் எப்படி இதெல்லாம் மனது அப்படியே ஒன்று நிலை பெற்று இருக்கும் என்பது சிஷ்யனுடைய கேள்வி. அந்த கேள்வியுடைய ஆழத்தை புரிந்து கொண்ட குருநாதர் இப்படி சொல்றார். எப்பொழுதும் அந்த அதே எண்ணத்தில் இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. எப்ப தேவையோ அப்ப அந்த பிரம்ம ஞானம் நமக்கு வரும். நிதித்தியாசனத்தில் திடப்படுத்தப்பட்ட ஞானம் நம்முடைய மனதின் ஆழத்தில் தங்கி இருக்கும். எப்படி என்றால் 2 2 4 என்ற அறிவு எப்பொழுது தேவை அப்பொழுது வருவது போல தேவையான பொழுது வரும். அதுக்காக எப்போ அதையே சொல்லிக்கொண்டே உட்கார்ந்து இருக்க மாட்டார். ஞானம் உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லிட்டார். அடுத்து 23 25 இந்த 23 24 25 3 பாடல்கள்ல 6வது சந்தேகம். அப்படி சுவாமி, ஒரு செயல் செய்யாத அகர்த்தாவாக இருப்பவனுக்கு இந்த உலக இன்பங்கள் போகம் வருமா, போகம் உண்டா, அனுபவங்கள் உண்டான்னு கேட்கிறான். அதற்காக அவர் சொன்ன வார்த்தை மாகர்த்தன் மாபோகி மாத்தியாகி என்றெல்லாம் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். நான் சாட்சி மாத்திரமாக இருப்பவன் என்று யார் நினைக்கின்றானோ, நான் எதையும் செய்யாதவன், எந்த செயல்களை செய்தாலும் கூட
நான் எதையும் செய்யாத சாட்சி மாத்திரமாக இருப்பவன் என்று எந்த ஒருவன் மனதின் ஆழத்தின் ஞானத்தோடு இருக்கின்றானோ அவன் மா கர்த்தன். ஆத்மா பற்றி சொல்லும் போது பகவத்கீதையில அகர்த்தா அபோக்தா சொல்லியிருக்கார். இந்த வார்த்தைலாம் பகவத்கீதையில வருகின்ற விஷயங்கள். ஆமா, அதை மனதில் வைத்துக்கொண்டு மா கர்த்தன் யாரு? நான் சாட்சி மாத்திரமானவன், ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை என்று புரிந்து கொண்டு இருப்பவன் மா கர்த்தன். அடுத்து எதிர்பட்டவைகளை எல்லாம் பொறுமையுடன் அந்த அனுபவங்களில் இருந்து கொண்டிருப்பவன் மா போகி. இப்படி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தன் போகங்களை அனுபவிப்போதால் கர்த்தாவாவது எப்படி மகனே சிஷியனே? கொஞ்சம் நல்லா யோசித்து பார், நான் சொன்னதெல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு சிந்தனை செய்து பாருன்னு சொல்றார். அப்ப நிறைய சொல்லி இருக்காருன்னு அர்த்தம். நீயே ஆராய்ந்து கொள் அப்படி சொல்லியிருக்கார். அடுத்து 26 முதல் 26வது பாடல்ல 7வது சந்தேகம். சுவாமி, செயல் செய்து கொண்டே இருந்தால், கர்மாவை செய்து கொண்டே இருக்கான், செயலை செய்து கொண்டே இருப்பவன், அப்படிப்பட்டவனை நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, எல்லா செயலையும் செய்து முடித்து விட்டவன் கிருதகிருத்தியன் அப்படி பகவத்கீதையில ஒரு வார்த்தை சொல்லி, ஸ்திதப்பிரஜனுக்கு கிருதகிருத்தியன் அப்படி சொல்லி பகவான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். செய்ய வேண்டியது எல்லாம் செய்து முடித்தவன் என்ற வார்த்தையை சொல்கின்றீர்களே, அது எப்படி சுவாமி? ஆனா செயல் செய்துகிட்டு இருக்கானே, அவனை எப்படி செயலை செய்து முடித்தவன் சொல்லுவீங்க? கிருதகிருத்தியனா இருக்கிறான்னு சொல்லிச்சுன்னா அவன் ஏன் மறுபடியும் செயல் செய்யறான், ஏன் செயல்படுறான்? ரொம்ப அழகா கேட்கிறான். செயல் முடித்தவன் என்று சொல்லுகின்ற நீங்கள், அந்த ஞானி அவன் ஏன் மறுபடியும் செயலை செய்கின்றான்? 27வது பாடல் அது பதில் சொல்றார். தத்துவ ஞானத்தினால் பிரம்ம வடிவாய் பரிபூர்ணமாக விளங்குபவன், தன்னை அந்த பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபமாக புரிந்து கொண்டவன், அவர்களுக்கு இகலோக பரலோக சாதனமாகி உழவாதி யஜ்ஞாதிகளாலும் மோட்ச சாதனமான சிரவணாதிகளாலும் யாதொரு பயனும் இல்லையா? இது உரையாசிரியர் வார்த்தை. சில நேரத்துல இந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லணும்னு நினைப்பேன். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு அழுத்தம் இருக்கு, ஆழம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. நம்ம சாஸ்திரம் படிக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு பரிச்சயமாக இருக்கணும். தத்துவ ஞானத்தினால் தன்னை பிரம்மமாக புரிந்து கொண்டவன், அவர்களுக்கு இந்த உலக விஷயங்களா இருக்கட்டும், பரலோக சாதனங்களா இருக்கட்டும், அல்லது உழவாதிலிருந்து தெரிகின்றது. ஞானியா இருக்கிறவன் சன்னியாசியா மட்டும் இல்லை, உலக காரியங்களை செய்பவனாக கூட இருப்பான். ஆமா, அதை பத்தி பின்னால சொல்லுவார் ஒரு இடத்துல, அந்த ஞானி எப்படி இருப்பான்னு சொல்லி. அந்த காலத்து உழவாதிகள், உழவுன்னா விவசாய விஷயங்கள் இல்லையா, யஜ்ஞாதிகள், யஜ்ஞ முதலியவைகளை. அடுத்து மோட்ச சாதனமாக சிரவணாதிகள், சாஸ்திரத்தை கேட்கறது, சிந்திக்கிறது, அல்லது அந்த அறிவுரை நிலை பெற்றிருப்பது, சிரவண மன நிதித்தியாசனம். இதையெல்லாம் ஞான நிஷ்டையில் இருக்கிறவன் செய்யறதுனால அவனுக்கு என்ன பலன் இருக்கா? ஏற்கனவே 1 கோடி ரூபாய் அடைஞ்சிட்டவனுக்கு 1 லட்சம் என்ன பிரயோஜனம் இருக்கு? அவனுக்கு ஏற்கனவே 1 கோடி இருக்கு. அது போல மோட்ச சாதனமாக சிரவணாதிகளிலும் உலக செயல்களிலும் அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பயனும் இல்லை. அதனால் ஞானிகள் ஞான நிஷ்டைக்கு பிறகும், ஞானத்தில் நிலை பெற்ற பிறகும் இந்த உலகத்தில் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் கிருதகிருத்தியரை செய்ய வேண்டி செய்து முடிச்சவங்க தான். அதுக்கு பகவத்கீதையில பகவான் இன்னொரு வார்த்தை சொல்லுவார். இதனை நீ உணர்ந்து கொண்டு இங்க குரு சிஷ்யன்னு சொல்றார். ஒரு செயலை செய்வதனால் அவனுக்கு பயனோ, செய்யாததனால் இழப்போ அந்த ஞானிக்கு இல்லைன்றார். ஐயோ இது செய்யலையே அதனால நான் இழந்துட்டேனே, அந்த நினைப்பும் அவனுக்கு இல்லை. ஒன்று செய்து பலனை அடையணும், அதுவும் இல்லையா? அப்ப செய்து முடிச்சவன் தானே. ரொம்ப அழகான பதில். ஆமா, செய்வதால் ஒரு பலனோ, செய்யாததால் இழப்பு அவனுக்கு இல்லை. அப்படின்னா என்ன? அவன் செய்ய வேண்டிய செய்து முடித்து விட்டவன் சொல்லி அர்த்தம் சொல்றார். அடுத்து 28வது பாடல்ல 8வது சந்தேகம். சிரவண மனனம் வேணுமா கேட்கிறோம். கர்மகாண்டம் ஞானகாண்டம் சொல்றோம். கர்மகாண்டம் நமக்கு புரியும். பூஜை, யஜ்ஞ, யாகங்கள் இதெல்லாம் கர்மகாண்ட விஷயங்கள். ஞானகாண்டம்னு என்ன அர்த்தம்? ஞானகாண்டத்துல 3 இருக்கு. கேட்டல், சிந்தித்தல், தெளிவு வருதல். சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தை ஞானகாண்டம் சொல்லுவோம். பகவத்கீதையோ அல்லது உபநிஷத்தோ கேட்டவங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரியும். இதெல்லாம் கூட விளக்கமா நான் கேட்டிருக்கணும். அப்போ சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, படின்னு சொல்லல, கேளுன்னு தான் சொல்லியிருக்கு. கேளுன்னு தான் சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னா, படிக்கிறதுனால மட்டும் நமக்கு நாலேஜ் வந்துடாது, நீ அதை கேளுன்னு சொல்லியிருக்கு. அதனால இங்க சிஷ்யன் என்ன சொல்றான்னா,
கேட்கணுமா, சிரவண மனனம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேட்கறதும் கேட்ட பிற்பாடு என்ன கிடைக்கும்? சிரவணத்தை கேட்கறதுனால நம்ம அறியாம போகும். அறியாம போய் அறிவு வந்தாலும் அப்புறம் என்ன வரும்னா, ஒழுங்கா கேட்டிருந்தா சந்தேகம் வரும். காரணம், சாஸ்திரம் சொல்லுகின்ற அறிவும் நம்முடைய அனுபவமும் வேறுபடுகின்றது. நீ நித்தியமானவன், மாறாதவன், ஆனந்த வடிவுன்னு சொல்றது நமக்கு என்னன்னா, டேட் ஆஃப் பர்த் இருக்கு. நிச்சயமா டேட்டா சாமி நல்ல விஷயம் சொல்லுங்களேன், இன்னைக்கு புது வருஷம் சொல்லாது இருக்கத்தான் இருக்கு இல்லையா இருக்கு. அப்ப நான் அழியிறவன் தானே நித்தியமானு சொல்றது. நீ ஆனந்த வடிவுன்னு சொல்லுது. காலையில் எந்திரிச்சது முதல் சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன, படுக்கிற வரைக்கும் என்னென்னா பிரச்சனை, துக்கம், இதே தானே சாமி மனசுல இருக்கு. அப்புறம் ஆனந்த வடிவுன்னு எப்படி சாத்தம் சொல்லிட்டு போயிடுது. அப்போ இந்த கேப் இருக்கு, அது உபதேசத்துக்கும் நம்ம அனுபவத்துக்கு இருக்க கேப் இருக்கு இல்லையா, எப்படி என்பது மனசை வரும் பாருங்க. அப்படிப்பட்ட சந்தேகங்கள், இது சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய மனனமும் அறியாமை போக்கக்கூடிய சிரவணமும் வேண்டுமான்னு சொல்லி கேட்கிறோம். வேண்டுமா வேண்டாமா? ரொம்ப அழகா சொல்றாரு. உனக்கு இந்த ஞானத்துல நிலை பெற்று இருக்கக்கூடிய நிஷ்டை இருந்ததுன்னா வேண்டாம், அப்படி இல்லைன்னா மறுபடியும் கேளுன்னு சொல்றாரு. அது 29வது பாடல்ல பதில் சொல்றாரு பாருங்க. கிளர் மகனே கேள், தத்துவம் அறியாதவர்கள் கேட்டல் செய்ய வேண்டும். அறியாமல் இருப்பவங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். அறிவை பெறுவது கேட்கணும். சந்தேகம் உள்ளவர் சிந்தித்தல் மனனம் செய்வர். விபரீதப்பை தீர வாசனைகள் எல்லாம் நம்மை வாட்டினால் தெளிதலில் நிற்க வேண்டும். நிஷ்டை இருந்தா வேண்டாம், நிஷ்டை இல்லாதவர் அதை செய்ய வேண்டும் சொல்றார். தத்துவம் அறியார் கேட்டல் செய்ய கடனே, தளர்வர் சிந்தித்தலின் முயல்வர் சந்தேகம் உள்ளவர் விபரீத பேய்த்தீர தெளிதலில் நிற்பர். அழகான பாடல் இதெல்லாம், இந்த வார்த்தைகள்லாம். அடுத்து 30 முதல் 30, 31 2 பாடல்கள்ல 9வது சந்தேகம். தத்துவ ஞானியும் மற்றவங்களை போலதானே இருக்கிறான். அவனும் நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் நின்றேன் அப்படித்தானே சொல்றான். அப்படிப்பட்டவர்கள் ஞானம் இருக்குன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நாம என்ன நினைக்கணும், ஞானின்னா அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அவர் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஞானி இல்லை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவரும் என்ன போல தானே சொல்றாரு. அவரும் சாப்பிட்டேன்னு சொல்றாரு, நானும் போனேன்னு சொல்றாரு, நான் வந்தேன்னு சொல்றாரு. அப்படி இல்லாத அவர் எப்படி பேசுவாரு? ஒரு ரிசர்வேஷன் கவுண்டருக்கு போனா, உங்க பேர் என்னன்னா, வெறும் ஃபார்ம் நீட்டினார். உங்க பேர் என்னன்னா, நான் ஆத்மான்னார், நான் பிரம்மன்னு சொல்லி. அது கவுண்டர்ல இருக்க கொஞ்சம் ஓரமான, பிரம்மம் பேசாத சாருன்னு சொல்லி சொன்ன என்ன பண்ணுவீங்க? வயசு எத்தனைனா, எனக்கு வயசே இல்லை, நான் நித்தியமா இருக்கிறவன் அப்படி சொன்னா என்ன பண்ண முடியும்? நாம நினைச்சிருக்கோம் அவர் ஞானின்னா அவர் இப்படிலாம் இருக்கணும். அதனால கேட்கிறான், நின்றேன், கண்டேன், உண்டேன், சென்றேன் அப்படிதானே சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அவரை ஞானி என்று புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது? அது பதில் சொல்றார். மகனே, ஞானி ஆனாலும் மனிதர்களுடைய கண்ணுக்கு அவன் மனிதனாகத்தான் தென்படுவான். ஞானம் வந்த பிறகும் கூட விவகாரம் செய்ய உடல் மனம் தேவை இருக்கு. ஞானம் வந்த உடனே உடல் மனம் போயிடாது. எப்போவாது யாருக்குன்னா ஞானம் வந்த உடனே உடல் மனம் போயிடுன்னா யாருன்னா வகுப்பு வருவோமா? வெளியில ஆம்புலன்ஸ் தான் நிறுத்தி வச்சிருக்கணும், 4-5 போயிடும். இந்த சொல்றவரே கூட போயிடுவார். நான் அவரே போயிருந்தாருன்னா அவருக்கு ஞானம் வந்து அவர் இருக்க மாட்டார், அவர் இருக்க முடியாது. ஞானம் வந்து ஒன்று போயிருக்கணும். சாமி அப்படின்னா சொல்லுங்க, எங்க மாமியாரை கொண்டு உட்கார வைக்கணும்னு சொல்லாதீங்க. ஞானம் வந்த பிற்பாடு விவகாரம் செய்ய உடல் மனம் தேவை. அந்த விவகார தசையில் ஞானியும் முன்பை போல பேசுவான், செயல்படுவான். அதனால் அவனுடைய ஞான நிலைக்கு ஒரு குறைவும் இல்லை. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவை. என்னது? மார்கழி மாசம் இது, ஆண்டாள் பாடல. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னை பாடி பறை கொண்டு, பறைன்னா அந்த மோட்சம், பறை யாம் பெரும் சன்மானம். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய ஞானிக்கு அவனுடைய ஞான நிலைக்கு குறை ஒன்றும் இல்லை. தேகம் வேகும் வரை, இது ஒரு ஞாபகம் வச்சுங்க. அப்படிப்பட்ட ஞானியுடைய தேகம் வேகும் வரை விவகாரம் தொடரும். பகவான் கீதையில் சொல்ற ஷரீர யாத்ரா, இந்த உடல் விவகாரம் நடக்கிறதுக்காக தான் அவன் செயல்பட்டு ஆகணும். அப்ப அவன் எந்திரிக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், எல்லாம் பண்ணணுமே. ஆக தேகம் வேகும் வரை விவகாரம் தொடரும். உடல் எடுத்துள்ளவனால்
கர்மத்தை அடியோடு விட்டு விட முடியாது. ஆக ஞானிக்கும் விவகாரம் விதேக கைவல்யம் அளவும் தொடரும். விதேக கைவல்யம்னா இந்த உடல் போற வரையிலும் இருக்குன்னு சொல்லிட்டார். அடுத்து 32, 33 2 பாடல்கள்ல 10வது சந்தேகம். ஐயா குருநாதரே விடமாட்டான் சிஷ்யன். எல்லாம் சந்தேகம் தெளிவுபடுத்தி கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த சிஷ்யனை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கேள்வி அப்படி அழகா கேட்பார். ஐயா குருநாதரே, நானா விவகாரம், நிறைய விவகாரங்கள் இருந்தா துயரம் தானே சுவாமி? விவகாரமே துயரம் தானே. சரி, சும்மா இருந்தா கூட சந்தோஷமா இருக்குமா? அதை விட துயரமா இருக்கு. கொரோனா வந்துடுது, எல்லாரும் வீட்டிலே இருங்கன்னா இருக்க முடிஞ்சுதா? அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உள்ள இருக்க முடியல. எங்கன்னா போனோம் எப்படி சுவாமி உள்ளே? அதுல நானா விவகாரம் துயரம் தானே. ஞானம் மட்டுமே சுகம் தருமா? விவகாரம் போனால் தானே நன்கு நிஷ்டை கூடும். மனது அதிலே இருக்க வேண்டாமா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி சுவாமி நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவன் நிஷ்டையா இருந்தா கிருதகிருத்தியன், அல்லது அவன் நிஷ்டை இல்லைன்னாலும் கிருதகிருத்தியன் அப்படிலாம் சொல்றீங்களே, எனக்கு மறுபடியும் புரியல, கொஞ்சம் விளங்க வைங்கன்னு சொல்லி கேட்கிறான். பதில் சொல்றார் குரு, உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழில். இந்த விவகாரமும் தியானம் முதலிய செயல்கள் எல்லாம் அந்த கரணத்தினுடைய விவகாரங்கள். ஆத்ம ஞானத்து விவகாரத்துக்கு விரோதம் இல்லப்பா. ஆத்ம ஞானம் மனசுல இருக்கு, அவன் விவகாரத்தை செய்துகிட்டு இருப்பான். பெரிய ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லை. நீ என்ன நினைச்சுக்கிற, ஞானம் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும், சரி முடிஞ்சு அப்படியே இருக்க முடியும், அதுக்காக அப்படியே இல்லாத செயல்படுறோன்னு ஞானம் இல்லைன்னு சொல்லாது. இந்த ஞானம் அந்த கரணத்துல மனசுல இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஆத்மாவை அசங்கம் நிர்விகாரம் என்று புரிந்த பிறகு, ஆத்மா எதனோடு ஒட்டாதது, அது எந்த விவகாரத்தை செய்யாத விகாரமற்றது என்று புரிந்த பிற்பாடு அவன் என்ன செயல் செய்தாலும் சும்மா இருந்தாலும் அவன் ஒன்றையும் பண்ணாதவனே, எந்த செயலை செய்யாதன. காரணம், ஆத்மாவாகிய நான் அகர்த்தா, ஆகவே அகர்த்தாவாகிய நான் அபோக்தா என்று அழகாக புரிந்து கொண்டவன் எந்த செயலை செய்தாலும் ஒரு செயலை செய்யாதவனே. காரணம், செயல் செய்வது உடல் மனது, ஆத்மாவாகிய நான் ஒரு செயலும் செய்யாதவனே. இது அழகான ஒரு கருத்து பகவத்கீதையில அற்புதமா பேசியிருக்கிறார். ஞான கர்ம சன்னியாசி யோகத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். நீ அவனை செய்யறான், நீ பார்த்தாலும் கூட அது அவனுடைய அந்த கரணத்துடைய தன்மை, அது அவனுக்கு தான் தெரியும். அவன் எந்த மனதோடு, எந்த நினைவோடு, எந்த நிலையில இந்த செயல்களை செய்கிறான், எந்த புரிதலோடு செய்கிறான் உனக்கு தெரியாது, அது ஞானிக்கு தான் தெரியும். அதனால் அவன் செயல் செய்பவன் கிருதகிருத்தின் இல்லை என்று நீ சொல்லாத, அதாவது கிருதகிருத்தின் இல்லை என்று நீ சொல்லாதே. நன்கு ஞானத்தில் நிஷ்டை அடைந்து விட்டவன் இல்லை என்று நீ சொல்ல முடியாது. டபுள் நெகட்டிவ் போட்டு சொல்றார். நன்கு ஞானத்தில் நிஷ்டை அடைந்து விட்டவன் அல்ல என்று நீ சொல்ல முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்ன செயல் செய்தாலும் அவன் ஞானத்தில் நிலை பெற்றவன். ஞானத்தில் நிலை பெற்று உலக காரியங்கள் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனசு அவனுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுன்னு சொல்றான். பந்தப்பட்டு செய்யறானா இல்லை? நாம நிறைய நேரம் சொல்லுவோம், என் மனசு எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியணும்? ஞானியுடைய மனசு அவனுக்கு தான் தெரியும். நல்ல புரிதலா செயல்களை ஒழுங்கா திட்டமிட்டு அழகா செய்துகிட்டு இருப்பான்னு சொல்றான். ஆகவே அப்பனே அல்லது அன்பனே சிஷ்யனை பார்த்து சொல்றார், இந்த உலகத்தில் ஜீவன் முக்தரும் அஞ்ஞானிகளைப் போல தம்முடைய பிராரப்தத்தின்படியே நானா விவகாரம் உடையவராக இருந்தாலும் கூட அவர்கள் ஞானிகளே. அதுல ஒரு குறைவு முன்னே சொன்னேனே, முன்னே சொல்லி இருக்கிறேனே, மறந்துட்டியா சொல்லி கேட்கிறார். அடுத்து 34வது பாடல்ல 11வது சந்தேகம். அதுக்கு பதில், ஏன் சில பேர் தியானம் பண்றாங்க அப்படின்னா, கிருதகிருத்தி நினைச்சேன், ஞானத்தில் நிலை பெற்று விட்டானே, ஞானம் இஷ்டம் தானே, சிதப்பிரஜன் தானே, அவன் அவனோட தியானம் பண்ணணும். அது ஒரே வார்த்தை சொல்றார், அது அவனுடைய பிராரப்தம், உனக்கு என்ன பிரச்சனை விட்டுடுன்றார். அவனுடைய பிராரப்தம் ஏற்கனவே சொன்னேன்னு சொல்றார். இந்த 90வது பாடல் தத்துவ விளக்க படலத்துல வேத கண்மத்தால் அந்த பிராரப்தம் நானாவாது. அந்த பிராரப்தம் இருக்கு, அவங்களும் கொண்டு வந்தது, அது அவரவருடைய பிராரப்தப்படி அவங்களும் செய்துக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்றார். தேசிக உத்தமரே, கிருதகிருத்தியராய் ஆரூடராய் இருப்பவர்களுக்குள்ளே திருஷ்ய நாட்டம் என்று திருக் நாட்டம் உடையவராய், பார்க்கப்படும் பொருள் எல்லாம் நான் இல்லை, பார்ப்பவனாகிய நானே உண்மை என்று மனதில் புரிந்து இருப்பார். திருஷ்ய விவேகம் அற்புதமான ஒரு கருத்து.
ஆமா, இது வேதாந்தத்தை தத்துவத்தை நம்ம புரிய வைக்கிறது அழகா கையாளுகின்ற சில முறைகள், சில மெத்தடாலஜி வச்சிருக்கிறாங்க. திருஷ்ய விவேகம், வித்யாரண்ய சுவாமிகள் திருஷ்ய விவேகத்தோடு ஒரு தனி அற்புதமான ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்காரு. அருமையா இருக்கும், ரொம்ப டஃப்பா இருக்காது. ஆக திருஷ்ய நாட்டமின்றி, வெளி புற நாட்டமின்றி அகநாட்டமுடையவராக தன்னிலே தானாக கனிந்தவிழ்ந்து சுகமா இருக்கக்கூடிய அவர் இல்லையா, அப்படிப்பட்ட சிலர் மனம் அடங்குவதற்கு ஏதுவான ஈஸ்வர தியானம், அஜபா மந்திர உச்சாரணம், ஈஸ்வர நாம உச்சாரணம் முதலியவற்றை செய்வது ஏன் அவங்க ஜபமனம் பண்றாங்க? அவங்க ஞானின்னு சொல்றீங்களே, அவங்க உட்காந்து ஜபம் பண்றதுன்னு நான் பாக்குறேன்னு சொல்லி கேட்கிறேன். ரொம்ப அழகா சொல்றாரு. அது அவங்களுடைய பிராரப்தம் இருக்கு, அதை பற்றி மனசு இருக்கும், அதுக்காக அவங்க செய்யறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து 35வது பாடல். ஞானிகள் காரியம் செய்தால் நீ புரிந்து கொள், அது உலகத்துக்கு உபகாரம் என்று நீ புரிந்து கொள். அவர்களுக்காக செய்யவில்லை, உலக நன்மைக்காக அவர்கள் செய்கின்றார்கள். லோக சங்கரம் குருவே சொல்றார், ஞானிகள் செயல்பட்டா உலக நன்மைக்கு என்று புரிந்து கொள். அடுத்து 36வது பாடல், 12வது சந்தேகம். ஈஸ்வரனும் ஞானியும் எப்படி சமம்? தத்துவ உலகத்துல வருது, ஈஸ்வரன் ஞானியும் சமம் சொல்லிடுறார். பதில் சொல்றார், எதனால் சமம் என்பதற்கு பதில் சொல்றார். ஈஸ்வரனும் ஞானி, ஞானியும் ஞானி எப்படி சாமி சொல்றது? ஈஸ்வரனும் ஞானியும் தன்னை பற்றி அறிவு உடையவர்கள். ஈஸ்வரன்னா இங்க நாம தத்துவத்தில் சொல்றது காரணத்தன்மையிலே மாயா